இது உங்களோட ஃபேவரட்டான ஷோ பக்கா காக்டெயில் வித் மீ உங்கள் நண்பன் விஜே சஷ்டி. இந்த வாட்டி கொஞ்சம் வள கொலவனெல்லாம் பேசாமல் டக்குனு ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா இவ்வளோ ஷார்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம ஷோவோட முதல் செக்மெண்ட் சினிமா பட்டி. என்னையா குறவர்னு கேட்குது? கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் இவரை ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இளைய தளபதி விஜயா இவருக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் பொசுக்குன்னு இப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இவர் தான் இளம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு யார்? நம்ம சிவகார்த்திகேயன் தான். அதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மேடையில் வாழ்த்தி பேசின எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன், நான் என் வேலை டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரரசு சார் சொன்னாரு நான் வந்து சினிமாவில் இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நாம யாருன்னு தெரியும், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. ஸோ நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம வேலை செய்யறோமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனா பெருசா தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் ப்ளீஸ். ஆல்ரெடி எதுலயோ ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க. இப்பதான் போன் எடுத்து பாக்குறேன், எதுலயோ அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார். நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நான் எனக்கு அவ்வளவு போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்போம். சினிமாவை காப்பாற்றணும்னா சும்மா வள்ளுவர் கோட்டை முன்னாடி போராட்டம் பண்ணால் பத்தாது, அதுக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணோம் அப்படின்னு ரொம்பவே சீரியஸாக பேசியிருக்காரு ஒரு காமெடி நடிகர். ரைட் ஃப்ரம் இப்போ வந்து விசிடி ப்ராப்ளம்னு நம்ம ஒரு திருட்டு விசிடின்னு ஒரு 20 இயர்ஸ் பேசியிருந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக விசிடி கிடையாது, இன்றைக்கி டிவிடியும் கிடையாது. ஆன்லைன் பைரசி இருக்குது அப்படின்னா ஆன்லைன் பைரசி வந்து இங்கே தமிழுக்கு இருக்கா அப்படின்னா தமிழுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ், உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாவுக்கும் இந்த ஆன்லைன் பைரசின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் என்ன அப்படின்னா நம்மளால் டெக்னாலஜியை அழிக்கலாம் முடியாது. நம்மளால் இல்லை இதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுங்க, இதெல்லாம் முடியாது. அந்த மாதிரி வி ஹேவ் டு க்ரோ அலாங் வித் டெக்னாலஜி. கமல்ஹாசன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், டெக்னாலஜியோட எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும்னு சொல்லிட்டு. என்னோட ஒரே பாயிண்ட், ஆன்லைனில் பைரசியை தடுக்கணும் அப்படின்றத மாதிரியோ இல்லைனா டெக்னாலஜியோட ஃபைட் பண்ணோன்னா வள்ளுவர் கோட்டமில் போய் உட்காந்து கேட்டால் கிடைக்காது. அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஜெயின் யூஎஸில் இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும். இப்போ நான் இதை வச்சும் காசு சம்பாதிக்கும். இப்போ பாலாஜி மோகன்ற ஒரு யங் டைரக்டர் வந்து ஹாட் ஸ்டாருக்கு வந்து சீரீஸ் எடுத்திருக்காரு. ஸோ இஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இன்டர்நெட். எது த்ரெட்டாக இருக்கோ அதுலேயே எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இன்ஃபேக்ட் எஸ்ஆர் பிரபு அவங்களாம் வந்து நிறைய இந்த அமேசான் ப்ரைமுக்கெலாம் விற்று காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜியோ இல்லை டெலிவிஷனோ இல்லை கேபிள் சேனலோ எப்படி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட வே ஃபார்வர்டாக இருக்கணுமே தவிர அதை எதிர்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய, இப்போ ஒரு தமிழ் ராக்கர்ஸை பிடிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சிருமானா கிடையாது, இன்னொரு 10 தமிழ் ராக்கர்ஸ் வருவாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு மேக் மணி அவுட் ஆஃப் திஸ் பீப்புள் அப்படின்றது நான் சாதாரணமாக வெளிலேருந்து பார்க்குற ஒரு இப்போ வெளிலேருந்து இதை டெய்லி பேப்பரில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் முதல் முறையாக இணைகிறதுனால 96 படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத இப்போ அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, கேளுங்க. சி பிரேம்குமார் அப்படின் கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தோட கேமராமேன் அவர் நான் சேர்ந்து பண்ணுற ஃபஸ்ட் படம் நந்தகோபால் சார். 96 இந்த படத்தை பற்றி சொன்னால் த்ரிஷாவோட ஃபஸ்ட்டு ஸோ ஹாப்பி. இந்த படத்தை பற்றி சொல்லலாம், இது ஒரு சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப மெச்சூர்டான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். எல்லாரும் வாழ்க்கையில் ஏங்குற ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்காதான் ஏங்குற ஒரு காதல் கதை. இந்த கதை வந்து ஒரு படம் பார்க்குற எல்லாரையும் டைம் மிஷின் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும் நான் நம்புறேன். ஏன்னா என்ன அப்படி கூட்டு போச்சு இந்த கதை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, ரொம்ப அழகா உணர்வுகளால் மட்டும் பின்னப்பட்ட கதை இது. சீக்கிரம் ஷூட் போகிறோம், நீங்களாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டு கிளியராக பிரேம் நம்மக்கிட்ட வரும்போதே சொன்னார், எதுவும் சொல்லக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது படத்தை பற்றி. ஸோ 96 விஜய் சொன்ன மாதிரி இட்ஸ் லவ் ஸ்டோரி. அண்ட் ஐ திங்க் நான் ஃபுல் ஃப்ளெஜ்ட் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அண்ட் இதில் என்ன ஹைலைட்னா ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் விஜய் நானும் பேர் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஒரு லவ் ஸ்டோரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த பேரிங். ஸோ கண்டிப்பாக அது இருக்கும். நான் முன்னாடி வந்துட்டுல இருந்து படிக்கணும். அண்ட்
இது வரைக்கும் நிறைய பேர் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஆன்டி கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் கண்ணில் தண்ணீர் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a story that will touch everyone and I'm very happy to be on board with this team. போன வாரம் சமூக வலைதளங்களில் என்னப்பா ஹிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த செக்மெண்ட்டை பாருங்கள். ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ட்ரையாங்கிள் ரூலிங் பார்ட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க டக்குன்னு. அது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் இங்கே நிலமை போயிட்டுருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடு மாடு கோழி எல்லாம் விற்கிற மாதிரி இப்போ எம்எல்ஏக்களையும் விற்றுருக்காங்களாம். ஸோ அதுதான் சமூக வலைதளங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆடு மாடு பைக்கு காரு அதெல்லாம் எப்படி சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எம்எல்ஏவை எப்படி சேல் பண்ணியிருப்பாங்க? சினிமாவுக்கு ஜிஎஸ்டி வரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமல் தன்னோட கருத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாரு. அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி ஹார்ஷிங்காக சில விஷயங்களெல்லாம் பேசினார். திருப்பியும் அதுக்கு கமல் ஒரு பதில் சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு சமூக வலைதளங்களில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் உணவுகளை வச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உணவுகளே பிளாஸ்டிக் ஐட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இந்த பிளாஸ்டிக் அரிசி விஷயத்தை வந்து பயங்கரமாக பேசுனாங்க எல்லா நெட்டிசன்ஸும். டேரக்டர் மோகன் ராஜாவும் இளம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போன ப்ரெஸ் மீட்டில் அழைக்கப்பட்ட சிவகார்த்திகேயனும் இணையிற படம் தான் வேலைக்காரன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டக்குன்னு ஒரு குரூப் இடையில வந்துச்சு பார்த்தீங்களா, இது அந்த படத்தோட போஸ்டரியா அப்படின்னு ஃபாலிங் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட போஸ்டர் எடுத்து போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா சிவகார்த்திகேயன், கண்ணுக்கு பதிலாக அருவாளை கொடுத்துட்டாங்க அப்படின்னு போட்டு அப்புறம் கொஞ்சம் கலாய்க்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். கோடி படத்தில் த்ரிஷா ஒரு செம்ம டைலாக் சொல்லுவாங்க. அரசியலில் மேலே வரணும் அப்படின்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. அதாங்க, அதை தாங்கள் தான் கூற வேண்டும், அதை தாங்கள் தான் கூற வேண்டும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. தீபா அவங்க தான் போயஸ் கார்டன் முன்னாடி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஸோ அந்த வீடியோ வெளிவந்துச்சோ இல்லையோ நெட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்பவே குஷியாகி வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு அதை தாங்கள் தான் கூற வேண்டும். கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா லெஜண்ட் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார். இப்போ லெஜண்டோட பொண்ணு ஒரு விஷயத்துக்காக ட்ரெண்ட் ஆகிருக்காங்க. எஸ், நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் அந்த லெஜண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ரிசப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு மட்டும் 13 கோடி ஆமாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து தங்கத்திலே செஞ்சுருக்காங்க. 13 கோடி. ஸோ அந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் செம்மையாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நாம் பார்த்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருந்தால் கூட இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயந்தான் சமூக வலைதளங்களில் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிருக்கு. வேறு என்ன, நம்ம இளைய தளபதி விஜயோட ஸ்பீச்சு தான். ஒரு பிரபலமான விருது விழாவில் கலந்துக்கிட்ட நம்ம இளைய தளபதி விஜய், நான் வல்லரசெல்லாம் அப்புறம் ஆகிக்கலாம், ஃபஸ்ட்டு நல்லரசாங்கண்ணா அப்படின்னு வந்து டெரிஃபிக்கான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸை பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சுக்கு பல தரப்பினரிடையே இருந்து நல்ல பாராட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த படங்களெல்லாம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செக்மெண்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஹாலிவுட் கஜானா.
போன வாரம் வெளிவந்த ரங்கூன் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை சிட்டியில் மட்டும் 39.41 lakhs வசூல் பண்ணியிருக்கு. சத்ரியன் கொஞ்சம் அதிகமாக 69.76 lakhs வசூல் பண்ணியிருக்கு. நல்ல படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு கிடாயின் கருணை மனு பார்த்துட்டிங்கன்னா வெளிவந்து 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் சென்னை சிட்டியில் வெறும் 9.8 லட்சம் மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு. தொண்டன் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிவந்து 3 வாரம் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து 1,03,00,000 வசூல் பண்ணியிருக்கு சென்னை சிட்டியில் மட்டும். சங்கிலி பொங்கலி கதவை தவிர இந்த படம் வெளிவந்து 4 வாரம் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து சென்னை சிட்டியில் மட்டும் 2,23,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வர அந்த படத்துக்கு தான் நீங்கள் எதிர்பார்க்குற படம் தான் பாகுபலி 2 வெளிவந்து 7 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையாக பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் வரைக்கும், அதாவது 7 வாரம் முடிவில் பாகுபலி 2 சென்னை சிட்டியில் மட்டும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17,71,00,000. ஓகே, இந்த ஷோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஷோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.